ஆபத்துடியாக தளபதி வந்தார் ஆதிமூலத்தில் வந்தார் ஆதிமூலம் நம்ம ஏற்றுக்க ஸ்டுடியோ 9 திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீட்டிங் ஸ்டார் 5 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. செல்போன் இருக்கியா? செல்போன் கீழ இருங்க. யார் பாரு செல்போன் கீழ இருங்க. ஒரு நல்ல கலைஞன் என்பவர் இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அமைதிப்படை சத்யராஜன் அந்த வார்த்தை சொல்லினே இருப்பாங்க. அமைதிப்படை சத்யராஜன் அவ்வளோ பெரிய கதாபாத்திரமா இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னும் அது காலம் நிற்கும் வந்து. அதனால எல்லாரும் கூட நான் அமைதிப்படை பார்த்து ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்துருக்கேன். அது வெற்றி அடையும். கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ பெரிய நானும் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மதிப்படை படத்தில் ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதோட பார்ப்பு வந்து கண்டிப்பாக அந்த நாகராஜ் இனிமேல் பார்த்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் கூட நான் எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்து நான் சத்யராஜ் சார் வீட்டில் வளர்ந்த ஒரு பையனா இங்கே வந்திருக்கேன். நான் சிட்டி எல்லாம் வந்து ஒன்றா ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து வாழ்த்துறதுக்கோ எனக்கு வந்து வயசு அனுபவம் எதுவுமே பத்தாது. பட் ஆனால் அவர் வீட்டில் நானும் வளர்ந்துருக்கேன். அவங்க சிட்டியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃப்ரெண்டாக. அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சத்யராஜன் படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்க்குற படங்கள் ஒன்று என் அப்பாவோட படம், இன்னொன்று மணிவண்ணன் சாரோட படம். பட் என்னோட அப்பா படங்களோட நான் அதிகமாக சத்யராஜ் சார் விரும்பி பார்க்கறது மணிவண்ணன் சார் படம் தான். ஏன்னா அப்பா படத்தில் வந்து சத்யராஜ் சார் வெறும் ஹீரோவாக தான் இருப்பார். காமெடி பண்ணுறதுக்கு கவுண்டமணி சார் இருப்பார், வில்லனா பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருப்பாங்க. பட் மணிவண்ணன் சார் படத்தில் தான் சத்யராஜ் சார் ஹீரோவாகவும் இருப்பார், காமெடியாகவும் இருப்பார், வில்லனாகவும் இருப்பார். ஸோ அதனால் வந்து 100வது நாள் 24 மணி நேரம், ஜல்லிக்கட்டு, அமைதிப்படை, இதெல்லாமே வந்து நான் ரொம்ப விரும்பி பார்த்த படங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா மாதிரியும். அண்ட் அமைதிப்படையினாலே நமக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் விஷயம் அல்வா தான். ஸோ இந்த படத்துலையும் அல்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள்.
மேடையில் விட்டிருக்கும் திரையுலக கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டச் செய்கிறது. என்னுடைய நிறுவனம் வி கிரியேஷன்ஸ், அமைதிப்படை தயாரிப்பு நிறுவனம் வி ஹவுஸ். ஆகவே எனக்கு இருக்கும் சிறப்புகளை விட இந்த நிறுவனம் மேலான சிறப்புகளை அடைவதற்கும் என்னுடைய ஆலோசனை ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும். அமைதிப்படை படம் முதலில் வரும்பொழுது எந்த வேகம், எந்த வீச்சு இந்த திரையுலகத்தையும் அரசியலும் பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கியது. ஆகவே இந்த படத்தில் என் அகமாலும் தம்பி செந்தமிழ் சீமானும் புரட்சி தமிழர் சத்யராஜும் கலக்குகின்ற சுந்தர கலவை இந்த படம். இதை அழகான ஒரு இயக்குனர் கையில் மணிமணியாய் வசனங்கள், இடி இடிக்கும் புயல், அப்படிப்பட்ட ஒரு புயல் அடிக்கும். ஆகவே இந்த படத்தினுடைய பாடல்கள் எந்த அளவுக்கு ஜேம்ஸ் வசந்தன் வெற்றி அடைவாரோ, இந்த படத்தினுடைய வசனம் தனித்தனியாக ஒரு அச்சு பிரதியாகவும் ஒளிநாடாவாகவும் சிடியாகவும் தனித்தனியாக விட்டு அதற்கே ஒரு பெரிய வியாபாரமாகக்கூடிய அளவுக்கு இந்த படம் பெரிய அதிரடி வசனங்களை உள்ளடக்கியிருக்கும். ஆகவே இந்த படத்தினுடைய முதல் காட்சிக்கு நான் தியேட்டரில் முதலாகத்தான் சென்று பார்த்தேன். அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உள்ளடக்கிய படம். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்களை நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டு மொட்டை மாடியில் தான் வந்து இந்த கதையை வந்து மணிவண்ணன் சார் வந்து அப்பாட்ட வந்து சொன்னாரு. அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பா சொன்ன ஒரு விஷயம் வந்து, தலைவா இப்பதான் கஷ்டப்பட்டு வில்லனா இருந்து குட்டிக்காரனை போட்டு ஹீரோ ஆயிருக்கேன், திரும்ப நீங்க வில்லனா கிளாஸ் பாக்குறீங்களே, எப்படி அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. பட் மணிவண்ணன் சார் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கடைசியில இந்த படத்தை எடுத்து அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த கதை கேட்டதுக்கும் நானும் ஒரு மேல சுத்திட்டு இருந்தேன். அப்பவே தெரிஞ்சிருந்தா வந்து மணிவண்ணன் தனியா கூப்பிட்டு போய் ஒரு அப்பவே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அங்கிள் இதை அப்படியே வச்சிருங்க, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிட்டு போகல. இந்த படத்துல இருந்து ஒரு சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வர வந்து அப்படியே சீட் நுனியில இருந்து அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பின்னாடி வந்து உட்காருவாரு. அதே மாதிரி இந்த அமைதிப்படை பார்ட் 2 எடுக்க போறான்னு சொன்னது வந்து நானும் சீட் நுனியில இருந்து உட்கார்ந்தேன். படத்தோட கதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தேன். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் பின்னாடி நல்லா சாஞ்சு கால் மேல கால் போட்டு உட்கார ட்ரெய்லர் வந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அங்கிள் நீங்க ஊட்டி தனியா போக வேண்டியது இல்லை, கேங்காவே போகலாம். அல்வாதீங்க ஆசையா சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். பக்கத்துலேயே ஆப்பிள் பாக்ஸ் போட்டு நீங்க போல இப்போ நம்ம ரசிகர்களுக்காக அமைதிப்படை வந்து ஒரு சின்ன மிமிக்ரி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சும்மா சார், அமைதிப்படையில இருந்து ஒரு சின்ன மிமிக்ரி யார் நம்ம ரசிகர்களுக்காக படம் எங்க கையில ஒரு பண்ணாரு அப்படிங்களா? ஏன்னா நான் முன்னுக்கு வரணும், நான் என்ன மனசு ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல அண்ணனுடைய டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்த காலத்துல இருந்து வெயிட் பண்ணி அவர்கிட்ட சண்டை போட்டு இந்த படத்துல நடிச்சேன். அமைதிப்படை அப்படிங்கிற பேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ்னாக்க, நான் ஒரு பத்திரிகையில படித்தேன். ஒரு ஜோக்கு, ஒருத்தருக்கு மேல படம் இருந்ததுன்னா டாக்டர் போய் காமிக்கும் போது அவர் கேட்கறாரு, நான் அறிக்கைதான் கொள்ளுறேன். ஒன்றும் இல்லை சார், பேசாம நடிப்பெல்லாம் இல்லை, பேசாம தான். இப்ப அது அமைதிப்படையா இருக்கும், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய பழைய படத்துல முதல்ல அமைதிப்படை பார்ப்பவர்கள் இருந்த அதே பயங்கரமான லொல்லு இது எல்லாமாக நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கிறது. அண்ணன் சத்யராஜனும் சரி, மன்னனும் சரி, ரெண்டு பேருமே வந்து லொல்ல பூந்து விளையாடி இருக்கிறாங்க. இதுல எனக்கு வேற ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்துல அப்ப ஆக மொத்தம் 3 ரோல் என்னையும் சேர்த்து. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும், வெற்றி படமாக ஆகணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தமிழ் ரசிக்க பெருமக்கள் இந்த படத்தை நிச்சயமாக வெற்றி படமாக ஆகுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எனக்கு கலந்துக்க முடிஞ்சதில்ல. நான் வந்து அமைதிப்படையோட ஒரு பெரிய ஃபேன். அதுவும் சத்யராஜ் சார் மணிவண்ணன் சாரோட ஒரு காம்பினேஷன் வருதுன்னு சொல்லும் போதே ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் தியேட்டரில் போய் பார்ப்பேன். பிகாஸ் ஐம் சச் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் திஸ் மூவி. ஸோ ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. அவங்க 2 பேரும் பார்க்கும்போது நம்மளாரியாமே ஒரு பூஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களை நானும் ஒருத்தையாக இந்த படத்தை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்க்க விரும்புகிறேன். ஸோ வணக்கம், நன்றி, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் டே. சத்யராஜ் சார் மற்றும் சீமான் சார் ஆகியோருக்கும் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அன்பு உதவிகள் அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மலேசியாவிலும் சிறந்த முறையிலே வெற்றி நடை போடும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று வருகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததா சந்தான பாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. கட்டாயம் அந்த படத்தை போட்டு பாருங்க. வர April 14 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் போட்டு இந்த படத்தை பாருங்க. ஹலோ எவ்ரிஒன், நான் மிருதுளா. தமிழில் பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் தமிழ் பேசும்போது மலையாளமாக தான் வருவேன். நான் ஃப்ரம் கேரளா. ஸோ ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். அமைதிப்படை எவ்வளோ பெரிய ஹிட்டு, எப்படி வந்த படம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட சீக்வல் நாகராஜ ஷோவில் எம்எல்ஏ படத்தை பற்றி பேசுகிற நோ நீட் ஆஃப் இட், ஐ கெஸ். மணிவண்ணன் சார், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ for having given me such a wonderful opportunity. I'm humbled, I'm very happy, glad, honored. I don't know what to say. இது வந்து என்னோட தமிழில் முதல் படம். மலையாளத்தில் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மலையாளத்தில் பண்ணதை விட இங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா அங்கே பிஃபோர் சீன்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுப்பீங்க, நாங்கள் அப்படியே பை ஹார்ட் பண்ணி நாங்கள் ப்ராம்ப்டிங் எல்லாம் கொடுத்து நாங்கள் சீன் முடிச்சுடுவோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு அப்படியே ஒரு ஷாக். சார் வந்து ஆன் த ஸ்பாட் தான் டயலாக்ஸே எழுதுறீங்க. அதுக்கப்புறம் சார் பொறுமையா எனக்கு கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு தமிழ் தெரியலேன்னு வச்சுக்கோ. பிகாஸ் ஐ நோ அட்லீஸ்ட் திஸ் மச் ஆஃப் தமிழ். என்ன வணக்கம். முதல்ல என்னை பற்றி சொன்னது போய் இது எங்கள் அப்பாவோட 50வது திரைப்படம். ஃபாதருக்கு 50னா என் காட் ஃபாதருக்கு வந்து இது 200. சத்யராஜ் மாமாவோட 200வது திரைப்படம். இதில் நடிக்கிறது இல்லை, தோன்றது, அந்த ஸ்பாட்ல இருந்தது, வேலை செஞ்சது எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர்கள் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், ரவி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு. நன்றி. மேடையில் வந்து திரையுலகமே இருக்கு எல்லாருக்கும் மற்றும் வாய்ப்பு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் போட்டோகிராஃபர் அத்தனை பேருக்கு என்னோட மாலை வணக்கம். அமைதிப்படை மிக பெரிய லெவலில் ஒன்று படம். எல்லாம் பார்க்காத ஆளே இருக்காது. நிச்சயமாக அந்த படம் விட இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறது இன்னைக்கு இத்தனை வந்த அத்தனை வாழ்க்கை வந்த அத்தனை உள்ளங்களை பார்க்கும்போதே தெரியுது. எல்லாரும் உண்மையாக வாழ்த்துறைக்கு வந்திருக்காங்க. மணிவண்ணன் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் இப்போ இந்த ஸ்டேஜ் நிற்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். ஏன்னா நான் முதல் படம் காதலா தயாரிக்கும் போது கமல் சார் பிரபுதா வச்சு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து சம்பளம் வாங்காமல், ஒரு பைசா கூட சிங்கிள் நயா பைசா வாங்காமல் டேட் கொடுக்குறது அவோஷன் மிக்க அடுத்த படம். இன்னைக்கு எந்த ஹீரோ அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பு நிர்வாகி வந்து என்னை வந்து தயாரிப்பில் ஆக்கி பார்க்கணும், அழகு பண்ணி பார்க்கணும்னு நினைச்சதில்ல. கமல் சார் டேட் கொடுத்தாரு. கொடுத்து கையில் பணம் கொடுத்து பழகுன்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து எங்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ நான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாத போது எங்கிட்ட ரொம்ப ஒரு எங்கள் கூட பிறந்த ஒரு மாதிரி பழகின மனைவன் சார்ட்ட தான் நான் போய் கேட்ட அடுத்த செகண்டு ஒரு பேச்சும் இல்லாமல் அப்படியே எடுத்து கொடுத்தாரு.
கொடுத்து தான் நான் அந்த படத்தில் தயாரிப்பாகி அதுக்கப்புறம் இன்னைக்கு 13 படங்கள் தயாரிச்சிருக்கேன். அதனால் நிச்சயமாக நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் என்று என் மனசாட்சி சொன்னிச்சு. அதனால் அது மேலும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் முதல் படமாக எடுத்திருக்காங்க. பி ஹவுஸ் வெற்றி ஹவுஸ் வேலை வேலை கொடுக்குற மாதிரி நல்ல பெரிய படமாக என்று எல்லாம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் மணிவண்ணன் சாருக்கு நான் எழுதுகிற முதல் படம். இவங்க எல்லாரையும் போலவே அமைதிப்படை நான் குறைந்தபட்சம் ஒரு 50-60 தடவையாவது நான் பார்த்துருப்பேன். கல்லூரி காலத்திலேருந்து இன்றும் அமைதிப்படை எப்போது தொலைக்காட்சி ஒளிபரப்பினாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் அமைதிப்படை முழுக்க பார்ப்பேன். அந்தளவுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு படம் அமைதிப்படை. அமைதிப்படையோட 2ஆம் பாகத்தில் நான் பாடங்கள் எழுதுறதுக்கு என்னை அழைத்ததற்கு மணிவண்ணன் சார் நான் உள்ள நன்றியை தெரிவிச்சுட்டேன். ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்காக கோவை விமானத்தில் போகும்போது மணிவண்ணன் சாரும் அந்த விமானத்தில் வந்தார். அந்த விமானம் நிலைய வாசலில் வச்சு இந்த படத்தோட முழு கதையும் எனக்கு சொன்னார். சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. அப்போ அதுக்கு பிறகு அந்த இரவு நண்பர் அண்ணன் எழுத்தாளர் பாமரன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஆணைக்கட்டி என்கிற ஒரு மலையாளத்திலே ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அப்போவும் திரும்ப அவர் டிஸ்கஷனுக்காக வந்திருந்தார். அதனுடைய வசனம் உருவாகின விதம் எல்லாம் பார்த்த பிறகு இந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்யலாமான்ற ஒரு ஆர்வம் கூட எனக்கு வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்த இயக்குனரில் ரொம்ப கேஷுவலான ரொம்ப கூலான ஒரு டைரக்டர் மணிவண்ணன் சார். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். முதல் பாடலுக்கு மட்டும்தான் அவர் வந்தார். முதல் பாடலுக்கு அவர் சீமானந்தன் எல்லாருமே வந்து ஜேம்ஸ் வசந்த சார் ஸ்டுடியோ போயிருந்தோம். அங்கேயே அந்த பாட்டை எழுதணும். மீதி 4 பாடலும் ஒரு படப்பிடிப்புக்கு போயிட்டார். நாங்கள் ஜேம்ஸ் வசந்தா சார் அவருடைய ஸ்டுடியோலேருந்து நாங்கள் தொலைபேசியில் அவருக்கு கூப்பிட்டு சிச்சுவேஷன் கேட்போம். அப்போ சூழல் சொல்லிட்டு இதுதான் சூழல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்றது. இல்லை சார் பாட்டு எந்த மாதிரி வரணும் அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு ஃபோன் வச்சது. அப்புறம் ஜேம்ஸ் சார் கேட்பேன், சார் என்ன சார் இப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க, டியூன் கூட நீங்களே டிசைன் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டாருங்க. பாலை நம்ம பக்கம் போட்டார். இப்போ நம்ம தோல் மேலே நிறைய புதுசாக பெரிய பாரம் வந்து உட்காந்துருக்காரு சொல்லுவார். ஆக இந்த 5 பாடலும் எழுதி முடிச்ச பிறகு தொலைபேசி மறுபடியும் அழைச்சி சார் இந்த மாதிரி வரிகள் வந்துருக்கணும், ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜேம்ஸ் சார்கிட்ட கொடுங்க, யாருங்க பாட போகிறாங்க, அவ்வளோ ஒரு வார்த்தையை திருத்தம் சொல்ல மாட்டார். ஆக ஒரு படைப்பாளிக்கு கூடுதலாக சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்கிற ஒரு பாடம் இந்த ஒரு அனுபவம் மூலம் இந்த படத்தின் மூலம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு கவிஞனும் நல்ல கதையாசிரியர்களிடம் மாட்டும்போது தான் அவனிடம் வந்து நல்ல தனித்துவமான கவிதை வரும் என்று சொல்வார்கள். அதே போலவே இந்த படத்தில் மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய பாரம்பரியத்தை பற்றியும் ஒரு பாடல் இருக்கும். ஜேம்ஸ் அண்ணன் அவருடைய இசை வந்து எப்போதுமே வந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கும், ஒரு யூனிக்கான ஒரு கம்போசராக. இந்த பாட்டிலையும் அந்த ட்ரைபல் ஃபோக் அந்த இசையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அதிலிருந்து சில வரிகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மலை மேலே நதி போல பிறந்தோமே, நாங்கள் மலைப்பாடும் தாலாட்டி வளர்ந்தோமே, மறந்தானே தாய் என்று நினைப்போமே, நாங்கள் செடியோடும் கொடியோடும் கதைப்போமே, காதலும் வீரமும் அடையாளமே, ஆடலும் பாடலும் விளையாடுமே, கூட்டுக்குழு வாழ்க்கையிலே வேட்டையாடி வாழ்ந்து வந்த காட்டு மக்கள் வம்சம் அது எங்கள் வேரடி, மரம் கொடி சிகரம் முதல் மலையடி பள்ளம் வரை தேனெடுத்து திரிந்ததடி எங்கள் காலடி, காட்டு மல்லி மணமணக்க பாட்டு பாடி திணை எடுக்கும் கன்னி பெண்கள் நடையழகோ துள்ளும் மானடி, காட்டில் இங்கு தூசி இல்லை, தண்ணீருக்கு காசு இல்லை, சாய்ந்து கொள்ள இயற்கைதானே எங்கள் தூணடி, முன்னிரவில் நெருப்பெடுத்து மாட்டு தோளில் பறையடித்து மண்ணதிர விண்ணதிர நாங்கள் முழங்குவோம், காட்டு யானை கூட்டமெல்லாம் உங்களுக்கு விலங்குகள் தான், குழந்தைகளை போல் நினைத்து நாங்கள் பழகுவோம், கையில் எந்த இருப்பும் இல்லை, நெஞ்சில் எந்த விருப்பம் இல்லை, கனவுகள் ஏதுமின்றி படுத்து உறங்குவோம், வெண்ணிலவில் விளக்கிற்கு வேற என்ன வேண்டும் நமக்கு, சேர்த்து வைக்க நட்பிற்கு அன்பை வழங்குவோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஈஸ்டர் தினம் என்பது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் தினம். இதுல மார்னிங் சர்ச் போயிட்டு வரும்பொழுது நூற்றுக்கணக்கான வாழ்த்து மெசேஜஸ் என்னுடைய மொபைல்ல இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு மார்னிங் வந்த முதல் மெசேஜ் மற்ற எல்லா மெசேஜுக்கும் நான் பதில் அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டு இது ஒன்றை மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன். நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து. ஹாப்பி ஈஸ்டர் டு யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்லி இயக்குனர் மணிவண்ணன், புரட்சி தமிழன் சத்யராஜன், சீமான் அண்ணன் இவங்களுடைய இறை நம்பிக்கை கொள்கைகள் வந்து உலகறிந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா எனக்கு வந்து இந்த முதல் வாழ்த்து இயக்குனர் சார் மணிவண்ணன் சார்கிட்ட வந்தது. காட் பிளஸ் யூ கொடுத்துருக்காரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு ஜோக்கா கூட அனுப்பி இருந்திருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்றது என்னால மட்டும்தான் உணர முடிந்த ஒரு விஷயம். எந்த நம்பிக்கையின் பெயர்ல, அதாவது பாருங்க, தன்னுடைய கொள்கையை தாண்டி மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பணும் போது எவ்வளவு பெரிய பண்பு தேவைப்படுகிற அதெல்லாம் நான் வளர்ந்துருக்கேன். அந்த இடத்துல வந்து தன்னுடைய வீர அப்போ தன்னுடைய கொள்கையை பிடிவாரத்தை காமிக்காம ஒரு நல்ல நாள்ல மற்றவங்களை மகிழ்வுபடுத்தி பார்க்கணுன்ற அவருடைய பண்பு தான் இந்த ஈஸ்டர் தினத்துல எனக்கு கடவுள் அவர் மூலமா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என்னுடைய அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட பாட்டை நான் ஏற்றுக்கிட்டேன். நாமத்துக்குமார் சொன்ன மாதிரி இந்த படத்துல எங்களுக்கு கிடைத்த அப்சல்யூட் அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் தான் எங்களை ரொம்ப பொறுப்போட செயல்பட வைத்தது. பொதுவா ஃப்ரீடம்னா சுதந்திரத்துக்கு என்ன இணை சொல்லுன்னு கேட்பாங்க. சுதந்திரம்னா தாண்டுவதற்கானமா எதையும் செய்யற விஷயம் அல்ல. சுதந்திரம்னா பொறுப்புன்றத மறுபடியும் எங்களுக்கு நினைவுபடுத்தின இயக்குனர். இவ்வளவு பெரிய ஒரு அணியோட இவ்வளவு பெரிய சாதனைகள் புரிந்த அண்ணன் சத்யராஜ், அண்ணன் மணிவண்ணன் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு படத்துல இணைந்து நான் செயலாற்றுவேன் ஒரு நாள் எதிர்பார்த்ததில்லை. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக மறுபடியும் என்னுடைய மூத்த சகோதரர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல வருகிற அந்த 5 பாடல்கள்ல பாடியிருக்கிற 4 பாடல்களை மட்டும் உங்களுக்கு ஒரு முறை இந்த கேமரா முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த திறமை நெரிசல்ல இந்த பாடகர்களுக்கு இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு இன்னொரு படத்தில் கிடைக்குமான உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது. அதனால கிடைத்த இந்த வாய்ப்பின் மூலமா, இந்த டெலிவிஷன் கேமராஸ் மூலமா அவங்களுடைய முகங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் பாடல் அந்த பையன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நண்பர்களோட பாடி தெரிகிற சுட சுடத்தான் அனுபவிப்போம். அதை பாடி இருக்கிறவர் MK பாலாஜி. அவர் வந்திருக்காரான்னு தெரியல. பாலாஜி செக்ஸி லேடி பாடினவர். மாற்றான் படத்துல இப்ப சூர்யாவுக்கு ரெட்டை, அது என்ன பாட்டு, ரெட்டை நிலவா, ரெட்டை கதிர பாட்டை பாட MK பாலாஜி. இந்த படத்துல சுட சுட அனுபவிப்போம் பாட பாடி. தேங்க்ஸ் MK பாலாஜி. இரண்டாவது பாடல் அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போதுன்றனால அக்காவையும் அக்கானையும் கிண்டல் பண்ணி தங்கைகள் பாட ஒரு நிச்சயதார்த்த நையாண்டி பாடல். மாமனுக்கு என்னடி பிடிக்கும்னு எழுதியிருந்த பாடல். இத நான்சி, சரையு, வசுதா இவங்க 3 பேரும் பாடி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க நினைக்கிறேன். திஸ் இஸ் சரையு, அவங்க நான்சி. மூன்றாவது பாடல் நாமத்துக்குமார் அவர்கள் அந்த பழங்குடி மக்கள் சந்தோஷமா ஆடி பாட ஒரு பாட்டோட வரிகள் சொன்னாங்கல்ல. இதை வந்து இந்த பாடல் உருவாக்கும் பொழுது என் மனசுல 2 கேள்வி இருந்தது. நான் மணிவண்ணன் சாட்டி அதே தான் கேட்டேன். இதை நிஜமா ஒரு பழங்குடி மக்கள் பாடுற மாதிரி ரஸ்டிக் ட்ரைபல் ஃபோக் சாங் பண்ணணுமா, இல்ல சினிமாக்கு ஒரு மசாலா கலந்த ட்ரைபல் ஃபோக் சாங் மாதிரி பண்ணணுமா கேட்டேன். அப்பவும் மறுபடியும் விருப்பத்துக்கு நம்ம தலையிலே வச்சாரு, உங்க விருப்பப்படி பண்ணுங்க. அதனால இது ஒரு நிஜமா ஒரு ட்ரைபல்ஸ் பாடுற மாதிரியே எந்த விதமான எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாம வெறும் ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அந்த மாதிரி குரல்களை வச்சே பதிவு பண்ணா நல்லா இருக்கும்னு பண்ணோம். அவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி அழகான கோரியோகிராஃபர் வச்சு கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிற காட்சியை தான் நீங்க பார்த்தீங்க. அந்த பாடலை பாடி இருக்கிறவங்க பழனி அம்மா மற்றும் மகாலிங்கம். இவர் தான் மகாலிங்கம். பழனி அம்மா வந்திருக்கீங்களா? இப்படி முகத்தை காமிச்சிருங்க. இவங்க தான் மலை மேலே நதி மேலே பிறந்தவங்கன்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. இன்னொரு பாடல் வந்து ஒரு பாடல் வரிகளை ஃபுல்லா முத்துக்குமார் சொல்லி காமிச்சதுனால அந்த அடுத்த உணர்ச்சிகரமான ஒரு பாடல் நீங்க பார்த்திருப்பீங்க. வீடு மணிவண்ணன் திரையில வந்து பாடினது. அந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்துருது. அந்த காட்டை விட்டு விரட்டுறதுக்கு பலவிதமான நிஜத்துல நடந்த பல சம்பவங்களை இணைச்சு ஒரு கற்பனையோட சொல்லியிருக்கிற ஒரு பதிவு. அந்த பாடல் வரிகள் வந்து கடைசியா ஒரு நாளைக்கு எங்களுக்கு படப்பிடிப்புக்கு வரிகள் வேணும்னு லொகேஷன்ல இருந்து டைரக்டரும் அசோசியேட்ஸும் போன் பண்ணப்போ முத்துக்குமார் உடனே போன் பண்ணேன். இந்த டியூன் முன்னாடி நீங்க கேட்டீங்களா முத்து, இப்ப நைட்டா லிரிக்ஸ் எழுதி கேட்கணும், கொண்டு வரணும்னு சொல்றாங்க. முத்துக்குமார் சொல்ற, ஐயோ நான் குடும்பத்தோட திருவண்ணாமலையில இருக்கிறேன்னு, நைட்டு மணி 10 ஆச்சு, காலையில வந்து எழுதி கொடுத்தா பரவாயில்லையா உங்களுக்கு? திரும்ப போன் பண்ணா இல்ல எங்களுக்கு நைட்டு உடனே வேணும்ன்றாங்க. 10:30 மணிக்கு சரி டியூன் அப்படியே போன்ல எனக்கு பாடுங்க முத்துக்குமார். நான் நினைச்சேன் சரி முத்துக்குமார் வந்து எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட சாதனை எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. ஒரே வருடத்துல 32 படங்களுக்கு பாடல்கள் எழுதி 2000 பாடல்களை தாண்டி 2000க்கும் மேற்பட்ட ஹிட்ஸை எழுதின மிக பொறுப்பான ஒரு திறமையான பாடல் ஆசிரியர். ஆனா இப்படி போன்ல டியூன் சொல்லி இவ்வளவு முக்கியமான காட்சி போய் இப்படி வாங்குறாரு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு மணிவண்ணன் சாருக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதான் நான் என் மனசுல தனிப்பட்ட விஷயம் யோசிக்கிட்டேன். மிக சிறப்பா கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த டியூனை போன்லயே நான் சந்தத்தை பாடி சொல்லிட்டேன். சொன்ன பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் கூப்பிடுறாரு, அந்த லிரிக்ஸ் வாங்கிக்காங்க. முத்துக்குமார் வந்து நைட்டா வந்து சேர்ந்துட்டாரு. என் ஆபீஸ்ல இருந்து போய் அந்த பாடல் காப்பியை வாங்கிட்டு வராங்க. படிச்ச உடனே என் உடம்பெல்லாம் புல்லரிக்க தொடங்கிருச்சு. அதே காப்பியை உடனே இயக்குனர் சாருக்கு மிட் நைட்ல நாங்க காப்பி எடுத்து மெயில அனுப்பின உடனே படிச்சுட்டு
ஒரு வார்த்தை சொன்னாராம் கவிஞர்கிட்ட. எனக்கு அதை பொது இடத்துல சபையில சொல்லலாமான்னு தெரியல. இல்ல நாமக்குமார் சார் வேணான்றாரு. அவரோட இதை விட ஒரு பாராட்டு ஒரு கவிஞனுக்கு அவரோட வயது மூத்த ஒரு இயக்குநர்கிட்ட வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு அதை சொல்ல அனுமதி இல்லை. நீங்க சொன்னதுதான். சரி, சொன்னதே நானே அனுபவிக்கும் போது அவரையா தடுக்கிறதுன்னு கேட்கிறாரு. அதை சொல்லி அந்த வரிகளை ஃபுல்லா படிச்சு பார்த்தோன்னே மணிவண்ணன் சார் சொன்னாரா, நீங்க இப்ப முன்னாடி இருந்திருந்தா உங்க காலில் விழுந்திருப்பேன். அந்த பாடல் வரிகளை நீங்க படிச்சு பாருங்க. அவர் சொன்னது எவ்வளவு நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் அந்த மலைவாழ் மக்களோட வேதனையை அழகான யதார்த்தமான வரிகள்ல இதை விட சிறப்பா அந்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்தர் எழுதிக்க முடியுமா வியப்பு இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு. நான் முத்துக்குமார், என்னுடைய தம்பி பதில். உங்களுடைய திறமைக்கு நான் தலை வணங்குகிறேன் முத்துக்குமார். அந்த ஒரு பாடலுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல அதிரடிப்படை எத்தனை முறை பார்த்தோங்கிறது அவர் சொல்லிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அனுபவம். இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில வந்தது. இதுல பார்த்த அரசியல் நையாண்டி சூடு பார்க்க இருந்தது. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாகராஜ சோழன் இடி புயல் மின்னல் தான் தானு சார் சொன்ன மாதிரி பயங்கரமா யாரையும் அவர் விட்டு வைக்கல. அதனால இது எனக்கு என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய பாதுகாப்பை கருதி இந்த அரசியல் நையாண்டி வர காட்சிகள்ல நான் பின்னணி இசை எதுவுமே அமைக்கல. இதுவும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லாத மக்கள் இந்த கூட்டத்தில் என்னை ஏற்றுக் கொண்டதற்காக எனது மனமான நன்றி தாழ்மையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில உண்மையான பவர் ஸ்டார்கள் உட்கார்ந்துருக்காங்க. உண்மையான பவர் ஸ்டார்கள், அதாவது படைப்பாலும் உழைப்பாலும் உயர்ந்தவர்கள். உண்மை உயர்ந்த, அதாவது அவங்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். சினிமா பொதுவா சினிமா பலர் கொள்வதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த ரயில் சினிமா மாதிரி நம்ம ஸ்டேஷன் வந்தோம்னா நம்ம இறந்துட்டு ஹாய்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த திரையுலகில் நான் சந்தித்த நண்பர்கள என்னைக்கும் ஒரே மாதிரி அந்த ஆத்மார்த்தமான உணர்ச்சி பூர்வமான நட்போடு இருப்பது திரு சத்யராஜ் அவர்களும் என் அம்மை பகாரி மணிவண்ணன் அவர்களும். அது எம்எல்ஏ எனக்கு நான் சினிமாவில் சொல்லும் போது என்னடா சேர்த்து வச்சோம், இந்த பெரிய சொத்து சும்மா சேர்க்கலைனாலும் இந்த மாதிரி நண்பர்களை நான் நிறைய செஞ்சிருக்கேன். இளையதளம் பிரபு உட்பட இதெல்லாம் எத்தனையோ கோடிக்கு எனக்கு சமம். இதெல்லாம் நான் நிறைய கோடிகளாக என்னுடைய நினைச்சுக்குவேன். ஸோ அவங்களுடைய இந்த மேடையில் அதில் மணிவண்ணன் சார் 50 படம் இயக்கியிருக்கிறார். 50 போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்கிறான்னு அர்த்தம். 50 போராட்டங்களை சந்திச்சு இன்னைக்கு 50 போராட்டங்கள் வெற்றி கண்டு இன்னைக்கு 51வது போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அதே மாதிரி சத்யராஜ் சார் 200 படம் அவரும் போராட்டம் தான். ஏன்னா ஏதோ டைரக்டர் சொன்னாரு, கதாசிரியர் சொன்னார், வசனகர்த்தா சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறவர் கிடையாது. அதுக்காக அவர் ரொம்ப ஆழ்ந்து தன்னை ஏதாவது ரொம்ப சிந்தனைப்பட்டு படைப்பாற்றலுடன் உழைக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அவரும் போராட்டங்களை சந்திச்சு 200 போராட்டங்களை சந்திக்கிறாங்க. அவங்களை நான் இந்த மேடையில் வாழ்த்துறது, எனக்கு இந்த வேலையை நான் இது கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகும். நன்றி, வணக்கம். ஒரு வாட்டி படத்தோட ஷூட்டிங் அப்போ கருப்பாளையம் கிட்ட நான் கூட 2 படம் போனேன். தற்செயலாக பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யார் சார் ரொம்ப பிடிச்சி இயக்குனர்னு கேட்டேன். அப்போ அவர் டக்குன்னு மணிவண்ணன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் நான் சொல்றேன். எனக்கு மணிவண்ணன் சார் ஆர்டிஸ்ட் எல்லாம் மட்டும்தான் தெரியும். அமைதி கூட பல முறை பார்த்துருக்கேன். ஆனால் அது மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணாருன்ற விஷயம் எனக்கு தெரியாம நான் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும்னு நான் ஃபர்ஸ்ட் நினைக்கல. ஏன்னா ஒருத்தரால் 2 வேலைகள் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ கருப்பாளையம் சொல்லும்போது அவர் லிஸ்ட் போட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சு. அப்படிதான் நான் பிள்ளைங்க சொன்னேன், இது இத்தனை படம் தான் அப்படின்னு ரொம்ப அமைதியா இன்னி வரைக்கும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாண்டமான வெற்றி படங்கள் கொடுத்துதான் மணிவண்ணன் சார் இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்டாவும் அவ்வளவு உயரத்துல தொட்டவர், இயக்குனராகவும் பெருசா சாதிச்சவர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் குடும்பத்தோட எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அழும்போது இங்க இத்தனை பேர் பார்க்கும்போது அவருக்கு மேல வச்சிருக்க மரியாதையும் அன்பும் பாசத்தோட தான் இங்க எல்லாரும் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஒரு படத்துலையும் நடிச்சிருக்கேன். அந்த விஷயம் தெரிஞ்சு போயிருக்காரு.
இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் சார். ஒரு ஆர்டிஸ்டாகவும் இப்போ சாதிச்சு ஒரு டைரக்டராகவும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கணுன்ற ஆசை அதை கூட எனக்குமே இருக்கு. அண்ட் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னா சத்யராஜ் சார். அவர் கூட வாழ்க்கையில நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருத்தர் வந்து வயசாக வந்து இன்னும் இளமையாக ஆகிட்டு சத்யராஜ் சார் தான். அவர் எப்படி அந்த படம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றாருன்னு தெரியல. சோ யூத்ஃபுல். அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்காரு. உழைப்பாலும் அவங்களோட திறமையால மட்டுமே வளர்ந்தவர்கள் இவங்கெல்லாம். ஸோ அதுக்கு சல்யூட் சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சீமான் சார் இந்த படத்தில் இருக்காரு. இப்படி 3 பேரும் சேர்த்து ஐ திங்க் இன்னொரு இயக்குனர் தான் புரிஞ்சு பேர் நினைக்கிறேன். ஒரு இயக்குனராக இன்னைக்கு வந்து தயாரிப்பாளராக மாறி இன்னொரு இயக்குனருக்கு வந்து கௌரவப்படுத்திருக்காரு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி. இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து வெற்றி அடைந்து இன்னும் நான் பல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மணிவண்ணன் சார், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வயசு சின்னவனா இருந்தாலும் நீங்க இனிமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். சத்யராஜ் சார், சீமன் சார், வணக்கம். இன்னைக்கு ஈஸ்டர், என்னுடைய பிறந்தநாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைதிப்படை பாட்டோ படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்ரெய்லர் அந்த நக்கலும் நையாடித்தனமும் கரண்ட் அரசியல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஸ்ரீகாந்த் சார் வந்து மணிவண்ணன் சார் நினைச்சது. ஏன்னா வந்து உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கே வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து மணிவண்ணன் சார் தான். என்னுடைய ஒவ்வொரு படங்களும் வேற வேற ஜானரா இருக்கணும், கம்ப்ளீட் மெனக்கெட்டு நான் வேற வேற ஜானரா பண்ணிட்டு இருக்கிறது காரணம் மணிவண்ணன் சார் தான். எனக்கு மிக பிடிச்ச இயக்குனர். அவர் பண்ண படங்கள் கடைசி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வேற வேற ஜானரா இருக்கும். அதுவும் அமைதிப்படை பாட்டும் சத்யராஜ் சாரோட வீடியோ நினைச்சிருக்காரு. இந்த போஸ்டர் டிசைன்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் அடுத்து பண்ண போற ஒரு படத்துக்காக மணிவண்ணன் சார் வீட்டில் போய் பார்த்தேன். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசும்போதே ஒரு என்ன சில நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்மள்கிட்ட பேசிட்டு ஒரு பேசிட்டு வீட்டுக்கு வெளியில வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு வச்ச அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து எல்லா டைமும் இப்ப இருக்கிறது இல்ல. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எப்படி வெற்றி அடையணும் எம் வசந்தன் சாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு பயம், எனக்கு எவ்வளவு பயம் தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார்க்காக தான் இங்கே இருக்கேன் இன்னைக்கு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் என் கரியர் பிகினிங்ல நிறைய படம் பண்ணியாச்சு அவர் காம்பினேஷன்ல. அண்ட் இது சீக்குவல் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடி படம் இருக்கு. அது மெகா சூப்பர் ஹிட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சீக்குவல் கூட இன்னொரு ஜாஸ்தி சக்சஸ் கிடையாது என்னோட வாழ்த்துக்கள். ஸோ சத்யராஜ் சாருக்கு ஃபுல் க்ரூ அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். நன்றி. அமைதிப்படை என் லைஃப்ல என்னால் மறக்க முடியாத சில படங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல் அசந்தாயிட்ட பண்ண படம் வாழ்க்கை சக்கரம், முதல் இயக்குன படம். அந்த வரிசையில் அமைதிப்படை என்னால் மறக்க முடியாத படம். ஏன்னா நான் உதவி இயக்குனராக கடைசியாக ஒர்க் பண்ண படம் அதுதான். ஒரு ஏற்காட்டில் வேற கதை டிஸ்கஷனுக்காக போகிற இடத்துல டைரக்டருக்கு தெரியும் இந்த நாட்டு வந்தோடனே அவருக்கு பள்ளியில் பற்றிக்கிச்சு. உடனே அப்படி இந்த கதையை வந்து டிஸ்கஷன் ஆரம்பித்தோம். அப்போ அவர்கிட்ட உதவி இயக்குனராக நான், என் நண்பர் சீமான் எல்லாருமே இருந்தோம். ரொம்ப ஒரு அது நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இப்படிங்கிறது 20 வருஷம் ஆகி செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் மைக்கில் நின்று பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த கதையை டைரக்ட் பண்ணும்போது வந்து சின்ன ஃபிளாஷ்பேக் தான். கதையை பண்ணும்போது வேற ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலா அவர் கதையை கேட்டுட்டு உட்காந்து யோசிச்சாரு. நான் போய் அண்ணன் அருமையா இருக்குங்க அப்படின்னா, இல்லப்பா ராசிக்கு தான் ஹீரோவை வச்சு எப்படி மாதிரி இன்னும் நல்லா இருக்காது, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு. சொல்லிட்டு சத்யராஜ் சார் வச்சு வேற படம் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 20 வருஷமா அதுவே அவரோட கடைசி படமாக போச்சு. அப்புறம் மணிவண்ணன் சார்ட்டே வந்து தலைவர் டேட் கொடுத்து அமைதிப்படை உருவாச்சு. நாங்கள் டிஸ்கஷன்லாம் உருவாக்கும் போது இந்த கதையில ஒரு லைன் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படமா வரும்போது அது இருக்கிற ஒரு ஹைலைட்டான சீன்ஸ், அல்வா சீன் ஆகட்டும், அந்த எம்எல்ஏவா பதவி ஏற்கிறது, அந்த தேங்காய் கொடுக்குற சீன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொகேஷன்ல டெவலப் ஆன விஷயம். நான் இப்போ சில படங்கள்லாம் பண்ணும்போது வந்து ஹீரோக்கள் கதையை கேட்பாங்க.
எனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். என்ன கதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஒருவேளை நடிக்க வருமா வராதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கேட்டு வேலை வரணும். நான் குழந்தையா வச்சுருக்கேன் ஃபுல் கதை என்ன தெரியுதுன்னா, டைரக்டர்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி தொழில் கற்றுக்கிட்டோங்க. லொக்கேஷனில் போய் அந்த இம்ப்ரூவைசேஷன்லாம் இருக்கு. ஆனால் அந்த வகையில் டைரக்டருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, ஒரு மாபெரும் நடிகர் தலைவர் இருந்தார் கூட. இம்ப்ரூவைசேஷன்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதாவது அதெல்லாம் மிராக்கிளா இருக்கு. லொகேஷன்ல பாத்தீங்கன்னா கேமரா ஓடிட்டு இருக்கும், டைரக்டர் பின்னாடியே டைலாக்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் போய் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தேங்காய் பொருள் சீன், எம்எல்ஏ சீன்லாம் வந்து டிஸ்கஷன்ல நாங்கள் உட்காந்து, ஆனால் தேட்டரை படமா பார்க்கும்போது நான் அடைஞ்ச அந்த முயற்சியெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் வார்த்தையில விளக்க முடியல. அப்போ டைரக்டர் கத்துக்கிட்டது தான். டைரக்டர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் மனசுல இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அவரையும் பார்த்துருப்பாரு. பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான விஷயங்கள். டைரக்டர் இப்போ பெரிய டைரக்டரா இருக்காரு. அவர் வந்த புதுசு டிஸ்கஷன்லாம் போனால் ரொம்ப நாள் டைரக்டர் பேசிட்டு போவார். திடீர்னு விளையாட்டு இருக்கோம். அதெல்லாம் விளையாட்டு இருக்கும்போது திடீர்னு பால் போயிடுச்சு. அந்த புதுசாக அந்த அசிஸ்டன்ட் சொன்னார், அந்த பால் கொடுப்பா வாப்பா. இல்லை சார் அந்த கிரிக்கெட் தெரியாது. ஆனால் டைரக்டர் சொன்னாரு, அப்போ டைரக்ஷன் மட்டும் போக புரியலா? போகும்போது அவங்க அப்பா கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன, வாரத்துக்கு வந்து பொறிக்கு போடு ஆட முடியாது கற்றுக்கு போட கிரிக்கெட்டு. அது எப்ப எனக்கு வாழ்க்கை படம் எந்த விஷயம் சொல்லிடுது எனக்கு சொன்னாங்க. ஆல் ரவுண்டர் இருக்கு, எதுவுமே தெரியாம டைரக்ஷன் பண்ணேன், ப்ரொடக்ஷன் பண்ணேன், எல்லாத்துக்கும் மேல நடிச்சேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டர் கற்றுக்க பல விஷயங்கள் தான். இந்த ஸ்டேஜ் வந்து எவ்வளவு சொல்லணும், நிறைய பேர் பேசிட்டாங்க, டைம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் சொல்றதுக்கு சில சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும். நான் அன்பேசியம் படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். மாதவன் சொல்லுவாரு கமல் சார், நீங்க அண்ணன் மாதிரின்ட்டு. அப்போ கமல் சார் சொல்லுவாரு, ஏன் முதலே சொன்னேன், இதெல்லாம் லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அப்படின்னு. பட் நம்மளோட நடைமுறை பழக்க வழக்கம் அப்படிதான் இருக்கு. நம்ம சொந்த சகோதரிகிட்ட கூட வந்து நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு அவங்களை தொடர முடியாது, கையோட முடியாது. நம்ம சந்தோஷத்தை சொல்றதுக்கோ மனசுல வச்சு கூட்டிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் வந்து டைரக்டர் இன்னைக்கு நான் சாப்பிட்ற ஒவ்வொரு கருத்து சோறும் சம்பாதிக்கிற ஒரு நயா பைசாவும் அவர் கற்றுக் கொடுத்தது தேவை இருந்தது. இது வரைக்கும் சொன்னது இல்லை, சொல்ல வைக்கணும். அவரே சிரிப்பார், ஏடா தேங்க்ஸ் சார், நன்றி சொல்லணும். அது இந்த ஸ்டேஜை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னதான் வந்து என்ன எல்லாமே சொல்லுவாங்க, ஃபாஸ்டா பண்றேன். இப்போ தீயா வேலை செய்யற குமார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், வேகமா பண்றேன், இவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்கன்னாரு. என்னோட படம் ஷூட்டிங் டைரக்டர் வந்து சொல்லிட்டு படம் ஆரம்பிக்கலாம் இருக்குப்பா அப்படின்னு கவிதை சொன்னாரு. அந்த படத்தை இன்னும் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அவர் முடிச்சு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காரு. குரு தான், சிஷ்யன் தான். அமைதிப்படை 2 டைரக்டர் சத்யராஜ் சார் எல்லாம் இருக்கும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு அதே செட், அதே டைரக்டர், அதே ஹீரோ, அதே கேமராமேன் சங்கர்ன எல்லாம் சேர்ந்து இது மாதிரி படம் பண்றது வந்து உலகத்திலேயே இந்த மாதிரி நடந்துருக்குமான்னு தெரியல எனக்கு. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறது என்னோட சந்தோஷமான வாழ்த்து, நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன வருத்தம், இந்த படம் எல்லாம் ஒர்க் பண்ண முடியல. என் நண்பன் சீமானா ஒர்க் பண்ணிட்டாரு. சரி, அடுத்த அமைதிப்படை பார்ட் 3 ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சுரேஷ் அவர்களும் எங்கள் ஏரியாவில் கான்ட்ராக்டில் பெரிய அண்ணன் ரவிச்சந்திரன் தான். அந்த காலத்தில் தாளர் ரவின்னு அண்ணனை சொல்லுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு கான்ட்ராக்டர். 2 பேரும் சேர்ந்து அண்ணன் முதல்ல சிங்கப்பூரில் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாரு. நான் எப்படின்னா எது மனசில் படுதோ அதை ஓப்பனாக சொல்லுவேன். பூஜை பண்ண அன்னைக்கு அண்ணன் சொன்னேன், அண்ணன் பூஜையெல்லாம் வேண்டாம், பணம் இருந்தால் சென்னைக்கு வந்து நல்ல டைரக்டர், நல்ல ஹீரோஸ் வச்சு படம் எடுங்க, பேருக்கு படம் எடுக்கணும்னு சொல்லி எடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த படத்தை நான் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து நான் மணிவண்ணன் சாரை வச்சு அமைதிப்படை 2 எடுக்க போகிறேன், சத்யராஜ் சாரை வச்சு அப்படின்னு சொன்னோடனே என்னை அறியாமலே சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா
20 வருஷத்துக்கு முன்னாடி அமைதிப்படை பார்த்த யாரும் இந்த படத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அமைதிப்படை. அதில் சத்யராஜ் சாருடைய ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பிரமாணமாக பண்ணியிருப்பாரு. மணிவண்ணன் சார் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குண்ணே, நீங்கள் நல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் கோயம்புத்தூரில் ஒரு வாரம் அவங்களோட இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கு மேலே என்னுடைய அண்ணன் சீமான் அவர்களும் இணைந்து நடித்திருக்கார்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவரும் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறார்கள். பாட்டு 200வது திரைப்படம். அதாவது டைரக்டர் வந்து ஒரு ஹாஃப் போட்டாருன்னா நம்ம ஹீரோ சார் வந்து ஒரு 2 ஃபுல் அடிச்சிட்டாரு அப்படின்னு. அதாவது டபுள் செஞ்சுரி அப்படிங்கறத இந்த புள்ளி சொல்லுது. ஆமா, தப்பா நினைச்சுக்கிறீங்க. சுரேஷ் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களும் கௌரவப்படுத்துகிறார். நல்ல தயார். இந்த கூட்டம் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார் அவங்க 2 பேரும் அன்பாக சேர்த்திருக்கிற கூட்டம். நிச்சயமாக அவர்களுடைய பாசத்திற்கு கட்டுப்பட்டு தான் இங்கே இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால துறையில் முதல் முறையாக அமைதிப்படையோட செய்தி ஒன்று விடுதலை பத்திரிகையில தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு போட்டோவோட போட்டிருந்தது. அதில் ஒரு காட்சியையும் விளக்கி இருந்தது. அந்த சாமியார் வந்து சொல்லுவான், ஒரு சாமியார் வந்து சத்யராஜ் சார்ட்ட வந்து சொல்லும்போது, உங்களுக்கு ஏதோ ஆயுசு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். உன்னோட ஆயுஸ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சத்யராஜ் சார் கேட்பாரு. அதுக்கு அது இல்லை தெரியுமா, நான் ரொம்ப நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டுருவார். இது வந்து செய்தியாக வந்திருந்தது. அதான் நினைக்கிறேன் சார், அது நான் காலேஜ் படிக்கும் போது நான் பார்த்த செய்தி அது. அதற்கு பின்னால் தியேட்டரில் போய் மதுரையில் சுந்தரம் தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து ஒரு ரசிகனாக பிரமிச்சு கைதட்டி விசிலடிச்சு அப்படி பார்த்த ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனும் இயக்குனரும் தன்னுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கிறாங்க. அந்த விழாவில் அந்த இசை வெளியிட்ட அந்த வெளியிட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது எல்லா இயக்குநர்களுக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் அமைதிப்படை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படங்கள் இருக்கும். வசனத்திற்காக பராசக்தி நினைவில் இருக்கிறது மாதிரி, யதார்த்த படைப்புகள் 16 வயதிலே நினைவில் இருக்கிறது மாதிரி, அரசியல் என்று சொன்ன உடனேயே அமைதிப்படை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே சந்தியா கூட பேசிட்டு போகும்போது தப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். நான் தான் அந்த படத்துக்கு ரசிகன் சொல்லி தெரியாம அவங்க வயசை சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். நானே காலேஜில் படிக்கும்போது பார்த்தேன், இந்த பொண்ணு பார்த்துருக்கேன், எனக்கு புரியல. இந்த விழா இன்றைக்கு வந்து ஒரு குடும்ப விழாவாக இருக்கிறது. நான் பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கேன். சுந்தர் சி சார் சொன்ன வார்த்தை, ஒரு குழுவுக்கு அவர் கொடுக்கல இதை விட மரியாதையை வேற யாருமே கொடுக்கவே முடியாது. அது வந்து சினிமாவில் அத்தனை பாடமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது கூட பாக்கியராஜ் சார் போகும்பொழுது மணிவண்ணன் சார் எந்திரிச்சு நிற்கிறாரு, சத்யராஜ் சார் எந்திரிச்சு நிற்கிறாரு. நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. கிளாஸ் பண்ணும்போது எந்திரிச்சு நிற்கிறாரு, திரும்பி போகும்போது எந்திரிச்சு நிற்கிறாரு.
இது எப்படி இவங்களுக்குள்ள இது இருந்தது. அதனாலதான் அவர்கள் 50வது படத்தையும் அவர் 200வது படத்தையும் பண்ண முடிஞ்சிருக்கேன்னு. ஒரு 4 படம் பண்ணின உடனே தலையில ஒரு ஏறி இருக்கு நமக்கு. நமக்கு ஒன்று ஏறி இருந்து நம்மளும் யாரையும் மதிக்கிறது இல்லை, நம்மளும் யாரும் மதிக்கிறது இல்லை. 4வது படத்தை தாண்டதுக்கே நாக்கு தெரிஞ்சுங்க. அவர் ரொம்ப கூட 50வது படம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி சாத்தியப்படுது? அந்த பூரா வெற்றி படங்கள். ஸ்ரீகாந்த் சொன்னது உண்மை. பழனியப்பன் கருப்பழனியப்பன் அவர்கிட்ட வேலை பார்த்தானாங்க எனக்கு தெரியாது. வாரத்தில் 3 விளம்பரம் மணிவண்ணன் சாரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் பார்த்ததே உலகத்திலேயே மிகச்சிறந்த இயக்குனர் மணிவண்ணன். நானும் இதே மாதிரி தான் கேட்டேன். என்ன இல்லை நீங்க ஒவ்வொரு டைரக்டர் உலகத்தில் இருக்க எல்லா டைரக்டரும் எடுத்தீங்கன்னாலும் ஒரு ஜானருக்குள்ள அப்படி இருப்பாங்க. இவரை நீங்க எந்த ஜானர்லையுமே இதுதான் பிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு டைரக்டர் மணிவண்ணன் சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையோட ஒரு இயக்குனர் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திரைப்படம் இன்றைக்கெல்லாம் இயக்குநர்களுக்கும் சொல்லிட்டு இன்னும் சில அவங்களுக்கு ரொம்ப பாடமா இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் பாடமாக இந்த மேடையில் அவங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு படம் முடிஞ்ச உடனே மணிவண்ணன் சார் ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு படம் சேர்ந்து நடிச்ச உடனே டைரக்டருக்கும் படம் முடியும் போது டைரக்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை வந்துடுது. இல்லை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துடுது. இல்லை முடிஞ்சவங்க சண்டை வந்துடுது. என்ன காரணம் கேட்டா என்னாலதான் படம் ஓடிச்சு, இல்லை ஒன்னாலதான் படம் ஓடிச்சு, 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திச்சுக்கிறதே இல்லை. ஒரு படத்துக்கு மேல வேலையை செய்ய முடியல எந்த டைரக்டரும் எந்த ஹீரோவும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன். அவரோட 100வது நாள் ஆரம்பிச்சு இன்றைக்கு 25 படம் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர்னா, அவர் 100வது நாள் ஆரம்பிக்கும் போது என்ன மனநிலையில் உட்கார்ந்துருக்காங்களோ அதே மனநிலையில 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நான் சொல்ல முடியாது. பக்கத்தில் உட்காந்து கேட்டேன். இது முதல் படம் பண்றவங்க கூட இவ்வளவு தைரியமா உட்கார்ந்து அந்த வயசுக்காக செய்ய முடியாது அந்த வேலையை. அப்படி நான் ஒரு தடவை மணிவண்ணன் சார்ட்ட கேட்டேன். நான் எல்லா இயக்குநர்களையும் பார்த்த உடனே கேட்பேன். ஏன்னா நான் எனக்கு உதவி இயக்குநராக அதிக அனுபவம் கிடையாது. அதில் சினிமாவில் சில நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன சார் பண்ணுவீங்க? மணி சார் பார்க்கும்போது கேட்டிருக்கேன். நான் பாலச்சந்தர் சார்ட்ட கேட்டிருக்கேன். பாரதிராஜா சார்ட்ட கேட்டிருக்கேன். மணிவண்ணன் சார்ட்ட ஒரு கேட்டேன். தப்பியராஜ சாரோட ஒரு முறை வேலூருக்கு அண்ணன் சீமானை பார்க்க போகும்போது நிறைய பேசிட்டு போயிருக்கோம். நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. மணிவண்ணன் சார் ஒரு கேட்டேன். சார் அந்த படம் சக்ஸஸ் ஆனவங்க சொல்கிறாங்க சார் ஹீரோ என்னால் ஓடிச்சு, டைரக்டர் என்னால் ஓடிச்சுங்க. ஆனால் நீங்கள் வேற ஜனங்கள் லூசு போயிருக்கு அதனால ஓடிச்சாரு. இவங்க இது தெரியாமல் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவ்வளவு போகிற போக்கு அது மாதிரி நாயகனுக்கு அப்புறம் மணிசாரையும் கமல்சாரையும் எங்கே பார்த்தாலும் கேட்பேன். நான் 2 பேரும் பார்த்த உடனே கேட்கறது, சார் தயவு செஞ்சு அந்த நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணிட மாட்டீங்களா 25 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறது. அது எல்லா இயக்குநர்களும் கேட்கறது. சமீபத்தில் கூட கமல் சார்ட்ட கேட்டேன். அது மாதிரியாக சில பேர் சில படங்களில் இந்த 2 பேரும் சேர்ந்து திருப்பி பண்ணா நல்லா இருக்குமே நம்ம எதிர்பார்த்த படம் தான் இந்த அமைதிப்படை. அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. சாதாரணமாக பேசினாலே சத்யராஜ் சார் நக்கலா பேசுவார், அரசியல் பேசுவார். மணிவண்ணன் சாரும் அதே தான். இதில் இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கக்கூடிய புயலை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சகோதரர் செல்வங்கள் சினிமா வேலை சேர்க்கிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் படம். ஜேம்ஸ் வசந்தன் சொன்னது உண்மை. அவர் நகைச்சுவைக்காக சொல்றார் எஸ்கேப். ஏன்னா சென்சார்ல 4 கட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினருக்கே சென்சார்ல 4 கட்டு. இது படத்துல எவ்வளவு கட்டு இருக்கு, யார் அடிக்க போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர்ஸ் தான் இதில் பாவம்னு நினைக்கிறேன். அதில் அப்போ நம்ம அந்த ட்ரெயிலர்லாம் கேட்கும் பொழுது ஒரு வசனம் போச்சு. அது எவ்வளோ பேருக்கு கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த வசனத்தை அது சரியா கேட்கல. மணிவண்ணன் சார் தான் சொல்ல நினைக்கிறேன், நான் மகளிர் அன்னைக்கு தலைவி ஆயிடுவேன் அப்படின்னு. ஆம்பளை நீ எப்படியா மகளிர் அணிகள்? வயசானவங்க இளைஞர் அணியில் இருக்கும்போது நான் மகளிர் இதுக்கே எப்படி இருக்கு? படம் உள்ள போனா என்ன சொல்ல போறது? எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கத்தில் இருக்கிற எல்லாருமே பிரச்சனை தான் நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு
இது மாதிரியான சினிமா நாட்டுக்கு தேவை. இன்றைய மக்களுக்கு இப்படி ஒரு சினிமா தேவை. ஏன்னா பாலைவன ரோஜாக்கள்ல இருந்து அமைதிப்படையில இருந்து அந்தந்த காலகட்டங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை சொன்னது மணிவண்ணன் சாருடைய பங்கு, சத்யராஜ் சாருடைய பங்கு இருக்கு. அதுல ரொம்ப காலம் ஆச்சு தமிழ் சினிமாவில் அரசியல் படம் இதுல எத்தனை வந்தாலும் சரி சார், நான் உள்ள போனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நான் பார்க்குறேன். அன்னைக்கே நான் சொன்னேன், இது மாதிரியான படங்கள் தேவை. ஏன்னா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த படம் வரப்போகுது. நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். வெற்றி படம்ன்றதெல்லாம் கணக்கில் இல்லை. அது சொல்ற ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு எந்த அளவுக்கு சேருது, நம்மளை எப்படி சிந்திக்க வைக்கிறது அப்படின்றதுக்கு இந்த படம் உதவியாக இருக்கும். அந்த வகையில் என்னுடைய நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார், ரெண்டு பேர்த்துலேயும் நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் நிறைய கத்திருக்கேன். நான் பணிவுனா எப்படி இருக்கணும், நட்புனா எப்படி இருக்கணும், தொழில்னா எப்படி இருக்கணும், சுந்தரசி சார் பேசும்போதும் சரி, மற்றவங்க பாக்கியராஜ் சார் சொல்லும் போதும் சரி, இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். நன்றி.